அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு சின்ன ஸ்டாம்ப் கலெக்ஷன். ஆஃப் அணா 1/2 அணா கிங் ஜார்ஜ் 6 1936 to 1947 இந்தியா போஸ்டேஜ். ஸ்டாம்பை பார்த்துக்கோங்க. இது மேலே ஃபஸ்ட் இருக்கிறது 1/2 அணா. ரெண்டாவது இருக்கிறது வந்து 1/2 அணாவிலே சர்வீஸ் ஸ்டாம்ப். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்காது, ஆனால் சர்வீஸ்னு எழுதியிருக்கும். மேலே வந்து அந்த இந்தியா போஸ்டேஜுங்கிறது வந்து நேரம் எழுதியிருக்காது. இதில் இந்தியா போஸ்டேஜ் வந்து நேரம் எழுதியிருக்கும். இதில் மன்னர் வந்து செவ்வகமான இதில் இருப்பார், அதில் வந்து ரவுண்டாக ஓவல் சைஸில் இருப்பார். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். எல்லாமே சர்ச் பண்ணி தான் எழுதியிருக்கேன். இதுவும் சர்வீஸ் ஸ்டாம்ப் தான். 1/2 அணா. இது சர்வீஸ், இது வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்பு. இது 1/2 அணா. இது உள்ளே வந்து ஒரு சார்ட் இருக்குது. இது வந்து ஸ்டாம்பு ஒட்டுற சார்ட். இந்த கட்டம் கட்டமாக இருக்குதா, இது வந்து ஸ்டாம்பு ஒட்டுற சார்ட்டு. இது வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வைக்கிறச்சும் பறக்காமல் இருக்கணுங்கிறக்காண்டி ஒரு A4 சீட்டு. இது பாலித்தீன் பிளாஸ்டிக் கவர். இது மறுபடியும் வச்சா பறக்காமல் இருக்கணுங்கிறக்காண்டி இதுக்கு பின்னால் வந்து ஒரு அட்டை. இது எதுவும் ஒரு புத்தகத்தில் அட்டை கிடையாது. பெரிய சீட்டு வாங்கி பிரிண்டிங்கில் கொடுத்து இந்த A4 சைஸுக்கு கட் பண்ணி வாங்கி இது உள்ளே ஒன்று வச்சுருக்கேன். இப்படி எப்படின்னா இந்த அட்டை உள்ளே இல்லைன்னா இது நெளியும் பறந்துடும். இது இப்படியே கொண்டு போய் எக்ஸிபிஷனில் வைக்கிறதுக்காண்டி இப்படி வச்சுருக்கேன். இந்த அட்டை ஒரு சார்ஜு, மேலே இருக்கிற அந்த A4 கவர் ஒரு சார்ஜு, இந்த ஒயிட் அட்டை ஒரு சார்ஜு. அவ்வளோ செலவழித்து இதை செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்டாம்ப்ஸு. இதில் யாருக்காவது ஏதாவது வேணும்னு சொன்னால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய காமிக்கிறேன். இப்போ எது வேணும்னு சொல்லி பிக்ஸ் பண்ணலாம். இதிலிருந்து நான் எடுத்து தர மாட்டேன். இது எல்லாமே யூஸ்டு ஸ்டாம்பு. இப்போ வந்து இதில் வந்து UNC ஸ்டாம்பெலாம் வாங்க முடியாது. இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முந்தி 90 வருஷம் ஆச்சு. இது 1936 இப்போ 2026 ஆயிடுச்சு. இது ஒரு சார்ட். ஆஃப் அணா கிங் ஜார்ஜ் 5 சில்வர் ஜூப்ளியை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இதில் இது வந்து ஒரு ஸ்டாம்பு. கேட்வே ஆஃப் இந்தியா அந்த படம் இதில் போட்டிருக்கும். கொஞ்சம் இது பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து ஆஃப் அணான்னு எழுதியிருக்கும். உள்ளே வந்து 1/2 A அப்படின்னு போட்டிருக்கும். இதில் மேலே உள்ளதுலேயும் 1/2 A ஆஃப் அணான்னு எழுதியிருக்கும். இந்தியா போஸ்டேஜ் அண்டு ரெவென்யூ. இது 5ஆம் ஜார்ஜ் மன்னர். இது வந்து கீழே எழுதியிருக்காங்க கேட்வே ஆஃப் இந்தியா. அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த கமாமரேஷன் ஸ்டாம்பு. எப்படி நாணயங்களில் கமாமரேட்டிவ் காயின்ஸ் இருக்கோ அது மாதிரி இது கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் இந்தியா போஸ்டேஜில். அதுவும் ஆஃப் அணா தான். அதுக்கு கீழே சர்வீஸ் ஸ்டாம்பு, அதுவும் ஆஃப் அணா தான். இதில் மொத்தம் வந்து ஒரு 4 வகையான ஸ்டாம்பு இருக்குது. இதில் 2 4. இது ஹைதராபாத் நிஜாம் ஸ்டாம்பு போஸ்டேஜ். இதில் ஒவ்வொன்றிலையும் எவ்வளவுக்கு உரிய ஸ்டாம்ப்ஸ்ன்னு சொல்லி குறிப்பிடலை. ஆனால் அந்த பார்சி மொழியில் அதில் எழுதியிருக்கு, உருது மொழியில். இந்த எழுதியிருக்கு பாருங்க, நாணயங்கள் எழுதியிருக்குமா அந்த மாதிரி இந்த எழுதியிருக்கு பாருங்க. 1 9 இது 9, இது 1, இது 4ன்னு நினைக்கிறேன். 3 4 1 அடிக்கடி மறந்து போகுது. இது இந்த வருஷம், அந்த வருஷத்தை முன்னிட்டு அதை போட்டிருக்காங்க. வெளிச்சங்கண்ணான்னு லைட்டை போட்டால் லைட்டு ஃபுல்லாக இந்த பாலித்தீனில் வந்து கிளாரிட்டிக்கு எப்படி பதிவுடனே தெரில. இது ஃபுல்லாக ஹைதராபாத் நிஜாமுக்குள்ளது. அதுக்கடுத்து ஷாம்பியா. இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கும் எங்கேயும் வந்து இப்போ தபால்லாம் நின்றுச்சு. எல்லாம் இமெயிலு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தபால் தலைகள் கிடைப்பது மிகவும் அரிது. அவ்வளவு சீக்கிரம் தபால் தலைகள் கிடைக்காது. அப்படி நீங்கள் தபால் தலை சேகரிக்கணும்னா போஸ்ட் ஆஃபீஸிலேருந்து அந்தந்த நாட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் நேரடியாக UNC ஸ்டாம்ப் வாங்கினா தான்.
இதெல்லாம் அந்த காலத்தில் வெளிநாட்டிலேருந்து ஒரு தபால் வந்துச்சுன்னா ஓடி போய் தபால் எடுத்து அவங்களுக்கு படித்து காமிச்சிட்டு தபாலை கையில் கொடுத்துட்டு அந்த கவர் மட்டும் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்து அதில் தண்ணியில் ஊற போட்டு மிதக்க விட்டு அது அந்த பசையினுடைய தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் மெதுவாக எடுத்து அதை காயப்பட்டு அப்புறம் அதை ஃப்ரெஷ் பண்ணி ஒட்டி வைக்கிறது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த காலத்தில் ஸ்டாம்ப் சேகரிக்கிறது வந்து. இது எல்லா ஸ்டாம்ப்ஸுமே சாம்பியா நாட்டுக்குள்ளது தான். அதில் ஒரு 5 வகையான ஸ்டாம்ப் இருக்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அந்த காலத்தில் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இந்த அரபு நாட்டு ஸ்டாம்ப்ஸு நம்ம இந்திய வம்சாவளி மக்கள் அங்கே நிறைய பேர் போனதுனால அங்கேருந்து அடிக்கடி மடல் எழுதுவாங்க. அப்போ தான் ஒரு EM நாகூரடிபான் ஒரு பெரிய பாடகர், மரியாதைக்குரிய நபர், தற்போது அமரராகி விட்டார். அவர் தான் இந்த மனைவிமார்கள் துணைவியார்களுக்கு வந்து ஒரு பாட்டு எழுதுவார். கப்பலுக்கு போன மச்சான், கண்ணு 2 ஆசை மச்சான், எப்போந்தான் வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன், நான் தினமும் ஏங்கி அழுவுறோம்னு ஒரு பாட்டு இருக்குது. அது ரொம்ப ரசித்து கேட்ட பாட்டு ஒரு காலத்தில். அப்புறம் அந்த ஒரு லெட்ரு வந்தாலே அவங்களுக்கு வந்து கணவனே நேரடியாக வீட்டுக்கு வந்தது மாதிரி. அவர் அங்கேருந்து அனுப்பின லெட்டரை உள்ள எழுத்துக்கள்லாம் சரியாக படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாதுன்னா அவர் உருது மொழியிலையோ அரபி மொழியோ எழுத போகிறதில்ல, தமிழில் தான் எழுதுகிறாரு. எழுதும் பொழுதே அவர் குலுங்கி மனம் உருகி அழுது கண்ணீர்கள் சொட்டு சொட்டாக அந்த லெட்டரில் விழுந்து இங்கே வந்ததுக்கப்புறம் படிக்க முடியாது, பாதி எழுத்து அழிஞ்சிருக்கும். அவ்வளவு ஏக்கங்களில் இந்த காலத்தில் கணவன் மனைவி வாழ்ந்தாங்க. இங்கே லெட்ரு வந்தோடனே இங்கே இந்தம்மா அழுதுரும். அது ஓப்பன் பண்ண வரைக்கும் பொறுக்காது. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை படிக்க தெரியாது. பக்கத்தில் பையனை யாரோ கூப்பிட்டு படிக்க சொல்லுவாங்கள்ல, அவன் அதில் சில விஷயங்கள் இருக்குன்னா அதை படிக்க மாட்டான். சும்மா எல்லாத்தையும் படிம்பாங்க. அவர் என் தங்கம், என் வைரம், என் கண்மணி, நான் உன்னை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படி இப்படின்னு எழுதியிருப்பார். இந்த பொம்பளை ஒரு 4-5 வரையும் படிக்கிறதுக்கு முந்தைய ராமான்னு அழுதுகிட்டு அந்த மடலையும் பிடிங்கிட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி அறைக்கு ஓடி போயிடும். அது என்ன எழுதியிருக்குங்க தெரியாது. ஆனால் அந்த லெட்டரை கையில் வச்சே அழுதுகிட்டே இருக்கும். மணிக்கணக்கில் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கணவன் மனைவி வாழ்ந்த இந்த புண்ணிய பூமி தமிழகத்தின் பூமி இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அந்த காலத்து வாழ்க்கைலாம் இனிமேல் யாருக்கும் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல. இது வந்து பெல்ஜியம் நாட்டு ஸ்டாம்பு. இதில் ஒரு ஸ்டாம்பு தர முடியாது என்னால். நான் மீண்டும் இதை எடுத்து நான் உங்களுக்கு எடுக்க இது வந்து ஒவ்வொரு சார்ட். இது இப்போ பெல்ஜியம்னா நீங்கள் பெல்ஜியம்னா இந்த ஒரு அட்டையை வாங்கிக்கிடணும். விலையெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் சொல்லுவேன். அதுக்காண்டி இப்போ கிடைக்க மாட்டேக்கு அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன். இது எல்லாமே நான் ஃப்ரீயாகவும் சேர்த்தேன், காசு கொடுத்து வாங்கினேன். அதிகமான காசுலாம் அந்த காலத்தில் கொடுக்கல. மேக்ஸிமம் என்னோடய உழைப்பு தான், என்னோடய ரிஸ்க்கு தான். இதை தேடி கிடச்சிச்சு, அவ்வளோதான். எதையுமே நீங்கள் தேடுங்க, கிடைக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படுங்கிற மாதிரி தேடுங்கள், கிடைக்கப்படும். இது என்ன ஸ்டாம்ப்ஸு? 30 பைசா இந்தியா போஸ்டேஜ். 30 பைசாவில் இவர் யார்? எஸ் பரமேஸ்வரா, உள்ளூர், அந்த ஊருக்கு பேர் உள்ளூர் பரமேஸ்வரன். இதில் 3 ஸ்டாம்ப் இருக்குது. இது தாருல் உலும் டிபாண்ட் அப்படிங்கிற ஒரு பள்ளிவாசல். மேலே இருக்கிறது வெல்தி ஃபிஷர் மீன். இது 1/3 ஆனா, ஒரே ஒரு ஸ்டாம்ப் வச்சுருக்கிறேன். 3 ஆனா இந்தியா போஸ்டேஜ். 6வது ஜார்ஜ். இது வந்து கிங் சார்ஜ். ஒரு ஸ்டாம்பு தான், 3 ஆனா. போர்ச்சுக்கல். இதோட நாணயமும் தபால்தலையும் சேர்த்து கேட்டாலும் நான் செட்டாக தருவேன். ஆனால் போர்ச்சுக்கல்னால் இது ஒரு சார்ட்டு தான், வேறு ஸ்டாம்ப்ஸ்லாம் கிடையாது. இது சேகரித்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. போர்ச்சுக்கல் நாட்டு நாணயம் இல்லை, தபால் தலை. 3 தபால் தலை தான் இருக்குது. ஒரு சில இதில் நோட்டில் உள்ள போட்டு கிழிச்சு வச்சுருப்பேன். இது அப்போல்லாம் 3 ஆனா காமிச்சோமா, இது 3 ஆனா. 1949 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட ஒரு இது. சாந்தி ஸ்தூபி, ஈஸ்ட் கேட் சாந்தி ஸ்தூபி. அது இது சம்மந்தம் ஒரு நாணயத்தை வச்சுருந்தேன், அதை கொடுத்துட்டேன். நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கேன், முக்கியமான பொருளை போகிறான். ஒரு 3-4 மட்டும் காமிக்கிறேன். 5 ரூபாயா? ராஜீவ்காந்தி ரேர் தபால் தலை. ராஜீவ்காந்தி எனர்ஜி டே ரினியூவபிள் 2004 2005.
முரசொலி மாறன் இந்தியாவின் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர். கிராமப்புறம் நகர்ப்புறம் அதில் அமைச்சராக இருந்தவர். தமிழகத்தில் வந்து தமிழக முதலமைச்சரின் மருமகன் முரசொலி மாறன். அதுக்கு அடுத்தது வந்து கே சுப்பிரமணியம். இவர் யார்? தமிழக சினிமா துறையில் உள்ள முதல் டைரக்டர் மற்றும் தயாரிப்பாளர். அதுக்கு அடுத்தது வந்து எஸ்.எஸ். வாசன். இவரும் தயாரிப்பாளர், டைரக்டர். எஸ்.எஸ். வாசன் தான் முதல் ஆள். இந்த இவர் கே சுப்பிரமணியனுக்கு மூத்தவர். அவரோட நினைவாக ஒரு தபால் தலை. அதுக்கு அடுத்தது வந்து 5 ரூபா ஸ்டாம்பு இந்தியா. பன்னியன். என்னது? பன்னியன். அதுக்கு அடுத்தது வந்து பிசிக்ஸ், இயற்பியலை முன்னிட்டு இதில் இருக்கிற வந்து ஐன்ஸ்டீன். இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பிசிக்ஸ். இந்திய ஜனாதிபதி மேன்மைக்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் வெளியிடப்பட்டது. எத்தனை சொல்லியிருக்கேன்? ஒரு 10ஆவது சொல்லுவோம். ஒரு பிறகு இது எவ்வளவு? 5 ரூபா இந்தியா. இது வந்து 150 இயர்ஸ் ஆஃப் இந்தியா போஸ்ட்டு. இது வந்து 150 இயர்ஸ் ஆஃப் இந்தியா போஸ்ட்டு. இது ரன்தீர் பிரசாத் வர்மா, ஒரு தியாகி. நீரஜா பானட் அசோகா சக்கர விருது வாங்கினவங்க. அசோகா சக்கரா வின்னர் 2 பேருமே. கீழே இருக்கிறது வந்து டாக்டர் எஸ். ரோரிச். இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள். அதுக்கடுத்தது வந்து குருதத். இவர் வந்து ஹிந்தி பட நடிகர். 2004 குருதத். அதுக்கடுத்தது வந்து சில்ட்ரன்ஸ் டே 2004. இதெல்லாமே ரேர் ஸ்டாம்ப்ஸு. இப்போ இவ்வளோ போதும். இதை அப்புறம் அடுத்த பதிவில் சொல்லுது. வணக்கம், வாழ்த்துக்கள்.